ஒரு பசுமை நிறைந்த பண்ணையில் ஒரு குட்டி ஆடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அவனுக்கு பெயர் முத்து. மற்ற ஆடுகள் புல் தின்று கொண்டே இருந்தன. ஆனால் முத்துவுக்கு எப்போதும் ஆர்வம்தான். எதையும் பார்க்க வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும். ஒரு நாள் முத்து பண்ணையிலிருந்து பாய்ந்து விவசாயியின் காய்கறி தோட்டத்துக்குள் போனான். ஆஹா, காரட்! ஆஹா, முள்ளங்கி! என்று குதித்துக் கொண்டு சாப்பிட்டான். விவசாயி வந்து, அடடா முத்துவே, இது உன்னுடைய சாப்பாடு அல்ல என்று சிரித்தார். முத்து பிறகு பண்ணையருகே இருந்த சிறிய மலைக்குச் சென்றான். அவன் அதை கடந்து மேலே ஏறினான். மேலிருந்து பார்த்தபோது பசுமையான புல்வெளி, சிவப்பு குடில் மற்றும் விவசாயி எல்லாம் தெளிவாக தெரிந்தது. நான் தான் ஆடுகளின் ராஜா என்று மகிழ்ச்சியுடன் கூவி அழைத்தான். அங்கே ஒரு தொப்பி வேலியில் தொங்கிக் கொண்டிருந்தது. இது சாப்பாடா என்று யோசித்து முத்து அதை கடித்து விட்டான். அடடா, தொப்பி சுவையில்லையே! அதை வாயில் வைத்திருந்த போது விவசாயி வந்தார். முத்துவின் காதுகள் விழுந்து அவன் மெதுவாக மா என்று சொன்னான். விவசாயி சிரித்தார். அப்பா முத்துவே, உனக்கு போதுமான புல் இருக்கிறது, தொப்பி வேண்டாம் என்று கூறினான். முத்து மகிழ்ச்சியுடன் நண்பர்களிடம் திரும்பி ஓடியது. இரவு நட்சத்திரங்களின் கீழ் தூங்கும்போது அவன் நினைத்தான், நாளை நான் நல்ல பையனாடாக இருப்பேன். சற்று மட்டும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பிரஸ் த பெல் பட்டன்.